World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக தர்மசாஸ்திராவில் அடிக்கடி ஒரு தென்றல் காற்று வீசிக்கொண்டே இருக்கும். எப்போது வரும் என்று தெரியாது, எப்போது போகும் என்று தெரியாது. ஆனால் வருடத்தில் ஒரு 2 முறையாவது கண்டிப்பாக எங்கள் இதில் தென்றல் வருவாங்க. ஸோ அற்புதமாக பேசக்கூடிய அதுவும் தலைப்பு 8ஆம் இடமும் அதனுடைய நன்மைகளும் தீமைகளும். 8ஆம் இடத்துடைய நன்மைகளை பேசுறதுக்கே ஒரு கெத்து வேணும். ஸோ அதை பேசுவதற்காக வருகை தந்துள்ள திருமதி தென்றல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது எனது குருநாதர் ஆசியுடனும் என் குலதெய்வத்தின் ஆசியுடனும் என் உரையை தொடங்குகிறேன். 27 நட்சத்திரங்களும் 27 உறுப்பினர்களும் 27 சேவை குழு உறுப்பினர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜெயபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 8ஆம் இடமும் நன்மை தீமைகளும். 8ஆம் இடம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயா, எனக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்து திசை நடக்குது, புத்தி நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரு பயம் வரும். நீங்கள் எல்லாரும் பயப்படக்குள்ள ரஜினி பாட்டை மனசில் வச்சுக்கிங்க. 8 நீ முதல்ல உன்னுடைய நோட்டை புதுசாக மாற்று, உன் வாழ்க்கையே மாறுன்னு சொன்ன அந்த பையனுக்கு வயசு 36 வயசு. பார்த்தோன்னா ராகு கேது கடகத்தில், கேது ராகு மகரத்தில் இருந்துச்சு. எல்லாம் ராகு கேதுக்கு தான் பரிகாரம் சொன்னாங்களே தவிர அந்த பையனுக்கு சுக்கிர பகவான் சித்திரையில் போயிட்டு அம்சத்துலேயும் நீசம் ராசிலையும் நீசம் ஆயிட்டான். உனக்கு உன்னுடைய 4ஆம் இடமான சுகாதிபதி கெட்டு போயிட்டாரு, உனக்கு சுகம் இல்லை. நீ என்ன பண்ணுறீங்கன்னா தாராபலன் பார்த்து முதல்ல நட்சத்திரம் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் கொடுத்தேன். ஏன்னா இந்த பையன் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம். அந்த வீட்டுக்கு சந்திரன் நீசன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எதிர்த்த வீடு ஆட்சியான வீடு கடக வீடு. சுக்கிரன் எங்கே உச்சமாவாருன்னா அவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் ஒரு 20 பேருக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம். அது மட்டும் இல்லை, சுக்கிரனுக்கு மிகவும் பிடிச்ச மல்லிகைப்பூ, இதை நீங்கள் தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கக்குள்ள உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்னு சொன்னேன். நான் சொன்னது கார்த்திகை மாதம் தேர்ந்தெடுத்தேன். அங்கே ஐயா சொல்லியிருக்கிறாரு, எந்த வீடு ராகு கேதுக்கு தனிச்சிருந்தால் அதனுடைய செயல்பாடு குறைவு. அப்போ கடகத்தில் கேது இருக்கக்குள்ள சந்திரன் விருச்சகத்தில் இருக்கக்குள்ள அந்த நீசத்தன்மை அதுக்கு இருக்கும். அந்த நீசத்தன்மையால் கேதுவால் அதோடைய செயலை அது பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் அந்த சந்திரன் ஆட்சியான நாளான ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த பையனுக்கு தாராபலன் குறித்து கொடுத்து அவங்க கார்த்திகை மாதம் போய் செஞ்சுட்டு வந்தாங்க. மாசி மாதம் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த பையன் எனக்கு ஒரு சேலை ஒன்று வச்சு கொடுத்தாரு. 36 வயசு. எத்தனை ஜோசியக்கார் போயிருப்பாங்க, எத்தனை கோயில் கொலையெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு பரிகாரம் கொடுக்குறோம்னா அதுக்கு சூரியன் தொடர்பு குரு தொடர்பு இருக்கக்குள்ள அவங்க என்ன அந்த பாதிப்பு என்ன இருக்கோ அதுக்கு உச்சமான கிரகம் எது, அதுக்கான கோயில் எது அப்படிங்கிற அந்த வழிபாடு கொடுக்கக்குள்ள அவங்களுடைய கர்மா அவங்கள ஜெயிக்க வைக்கும். அவங்க கர்மா நம்ம வாங்கிக்கிறோம், ஆனால் அவங்களுடைய கர்மா அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம். அதுக்கு நம்ம நல்லா அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சி டக்குன்னு பார்த்ததும் இது ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் என்ன நிலைமையில் இருக்குது, இவங்களுக்கு சுகாதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் அதிபதி என்ன இதில் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். என்னடா 8ஆம் இடத்தை பற்றி பேசிட்டு திருமணத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. 7, 8 ரெண்டுமே திருமணம். அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் அதுவும் திருமணம்.
திருமணம் நல்லபடியாக இருந்தாதான் அவங்க வருமானம் வந்து அவங்க கலஸ்தரத்தால வருமானம் வரும். அதுக்கு 2ஆம் இடம் நமக்கு வந்து அந்த 7க்கு 2ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்தோட வருமானம் நமக்கு வந்து சேரும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பொருத்தம் போடக்குள்ள சரியான முறையில் பொருத்தம் போட்டால் பிரிவினைக்கு வேலை இருக்காது. அடுத்தது 8ல சூரியன் இருந்தா இவங்க தந்தையாருடைய இது வரும். அவங்களுக்கு அவங்க தந்தையாருடைய தொழில், அவருடைய பென்ஷன், அவங்களுடைய அந்த வாரிசு அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வந்துடும். அதேமாரி 8ல் சந்திரன் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு இல்லை. சந்திரன் இருந்தால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊரை விட்டு உங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா ஒரு 8ஆம் இடமும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது. ஒரே பரிகாரம், லக்னம் எனக்கு லக்னம் மறைஞ்சிருச்சு, 8ஆம் இடத்து திசை நடக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கேயோ கோயில் பக்கத்தில் போய் குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கர்மா குறைஞ்சி அந்த ஆலய மணியோடைய அந்த சத்தம் கேட்கக்குள்ள உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த சாமி கும்பிடணும், அந்த தெய்வ ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, 8ல் செவ்வாய் இருந்தால் ரொம்ப கோபக்காரனாக இருப்பான். ஏன்னா அது 7ஆம் பார்வையே 2ஆம் இடத்தை பார்க்கும். 8ல் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக அடிபட்டாங்கன்னா ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல தான் வரும். இதெல்லாம் மறைமுகமாக செய்யக்கூடியது. எதெல்லாம் நம்ம மறைமுகமாக செய்கிறோமோ அது உங்களுக்கு 8ஆம் இட தொடர்பு வரும். காலத்துக்கு 8ஆம் இடத்தை விட்டு நம்ம எந்த இதுவுமே செய்ய முடியாது. காலத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய். அவர் செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்குதோ அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எங்கள் ஐயா விருச்சிக லக்னம், செவ்வாய் காலத்துக்கு 8ல். அவரால் தான் எல்லாரையும் 7க்கு 2 அவங்களால எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடிஞ்சுது. எல்லாராலையும் இந்த வாய்ப்பை செயல்படுத்த முடியாது. அவங்களுக்கு அது செயல்படுத்துகிற திறமையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. பிரபஞ்சம் அவங்களுக்கு உதவி இருக்கு. இன்னைக்கு நம்ம சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு இருக்குன்னா கவலைப்படாதீங்க. பாலை காய்ச்சி எலுமிச்சம்பழம் ஒரு சொட்டு ஊற்றிட்டு போனீங்கன்னா அந்த பால் திரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து பாதிப்பு வராது. 8ஆம் இடத்து திசை நடக்கக்குள்ள அவர் புலிப்பாணி சித்தர் ஒரு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. 8ஆம் இடத்து திசை நடந்தா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. நட்ட பயிர் தீச்சுடுமா. நீங்க எவ்வளவுதான் விவசாயம் பண்ணாலும் வெள்ளாம வராதான் வீட்டுக்கு. நலம் சுகம் காட்டி மெல்ல கெடுத்துருவான். ஆசை காட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க அவங்க. அது மட்டுமல்ல, ராஜமுகம் கொண்டு உங்களை ஏமாத்துவாங்களாம். நல்லவன் போலே நடிச்சு எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க. அவன் அரசாங்கத்தால அவங்களுக்கு தண்டனை உண்டு. அதனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல மனைவியா இருப்பாங்க, அவங்க பேச்சை இவங்க கேட்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு சொல்றது? நெல்ல மலையாளை வேறு அறுத்திடுவான். எப்பேற்பட்ட மனைவியா இருந்தாலும் அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திசை அவங்கள கேட்க விடாது. அது மட்டும் இல்லை, மூளையில் உறங்க வைப்பானா. மூளையிலனா உன்னை சோம்பேறியாக்கி வச்சிருமா. அப்புறம் செஞ்சுக்கலாம் பார்க்கும், அப்புறம் பண்ணிக்கலான்னு மூளையில் உறங்க வச்சிருமா. அந்த 8ஆம் இடத்ததிபதி திசை முழுவதும் கண்டோரை ஏசிடுவார்னா இவனுக்கெல்லாம் என்ன சம்பாரிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேச வைப்பாங்களா. சோம்பேறியா இருந்தா அவங்களால சம்பாதிக்க முடியாது. அந்த இதையும் அவர் புலிப்பாணி சித்தர் சொல்லி இருக்கிறாரு. காசுக்கு கையேந்தி நிப்பானா, காசுக்கு போய் கையேந்தி நிப்பானா. நீங்க தருவீங்களா அப்படின்னு காசுக்கு போய் கையேந்தி நிக்க வச்சிருமா அந்த 8ஆம் இடத்ததிபதி திசை. இதுக்கெல்லாம் நீங்க செய்யணும்னா ஒரே வழி பூர்வீகம். 8ஆம் இடத்து திசை நடக்குதா, அப்படியே ஒன்று குடும்பத்தை விட்டு 8 போயிடுங்க, இல்லை குடும்பத்தோடு 8 வந்துருங்க. இந்த திசை உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது. உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதோட இல்லை, இந்த 8ஆம் இடத்துல தான்
மிகப்பெரிய லக்ஷ்மி விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா அஷ்டலட்சுமி. இந்த 8 பொருளை வந்து அஷ்டலட்சுமிங்கிற அந்த லட்சுமிக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கால பைரவர், அஷ்ட கால பைரவர்னு கணக்கு இருக்கு. அதே மாரி அஷ்டகந்தம்னு பொருள் இருக்கு. 8 பொருள் கலந்த அஷ்டகந்தம். அதை பன்னீரில் கலந்து வச்சுக்கிட்டு போகக்குள்ள உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வரக்குள்ள அந்த 8ஆம் இடத்து அதிபதி திசை உங்களுக்கு எந்த பாதிப்பும் தெரியாது. நம்மலாம் திருவண்ணாமலை போகிறோம், எதுக்கு போகிறோம்? அங்கே 8 லிங்கம் இருக்கு, 8 திக்கு பாலகர்கள். அவங்க வாஸ்து நிபுணர் ஐயா இருக்கிறாங்க, ஜெயபால் சார், அவங்கள கேளுங்க. 8 திசைகளை வச்சு தான் நம்ம வாஸ்துவே பார்க்க முடியும். அதனால 8ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்தை கண்டோ 8ஆம் இடத்தை வச்சோ யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய செயலை செய்யக்குள்ள கொடுக்க வேண்டிய உங்க குலதெய்வம், உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எல்லாத்தையும் முறையா கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லக்னாதிபதி 1ல் இருக்காரா, முதல்ல வந்து நீங்க உங்க ஊரை விட்டு தலைமறைவா வந்துருங்க, மறைவிடம் வந்துடும். 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2ல் இருக்காரா, உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் குடும்பமே. அது வரைக்கும் நீங்க வந்து உங்க மனைவி கிட்ட கொடுத்து வாங்குங்க, மனைவிக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க, உங்களுக்கு பணம் பெருகும். அது மட்டும் இல்ல, 8 9 தொடர்பு வரக்குள்ள உங்க தந்தையாருக்கு உங்களால ஒரு இழப்பு உண்டு. 8க்கு 9க்கு 8 விரயம் வரும். 9 10 8 10 வரக்குள்ள உங்க அப்பா உங்க தந்தையார் வந்து வெளிநாடு போயிடுவார். அந்த 10 8 10 தொடர்பு வரக்குள்ள தந்தையார் வெளிநாடு போயிடுவாரு. 8 12 மீளா கடன், அதிக கடன். 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தாலும் 8ஆம் இடத்து அதிபதி 12க்கு போனாலும் உங்களால் அந்த கடன் சுமையை குறைக்க முடியாது. அப்புறம் வந்து ஒரு சின்ன விளக்கம் ஒன்று, மேவிய 7 8ல் விளங்கிய 12 தாவிட உதயம் 4ம் சனி குஜன் கதிரோடு நின்றால் 8ல் இந்த கிரகம்லாம் நின்றுச்சுன்னா குடும்பத்தில் பாதிப்பு உண்டு. 8ல் சனி, 8ல் செவ்வாய், 8ல் வந்து சூரியன் இருக்குன்னா இது பாவ கிரகம். இந்த பாவ கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அது நம்மளுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுடைய வருமானம் குறையும். 8ல் புதன் சுகம்தான் கெடும், மனக்கவலை இருக்குமே தவிர 8 புதன் அதிக பாதிப்பை தராது. 8ல் வந்து 8ல் குரு இருந்தா நீங்க புண்ணிய நதியில நீராடலாம். புண்ணிய நதினா காவேரி, யமுனா, கங்கா, சரஸ்வதி கோயில். இப்போ அடுத்தது மகம் வரப்போகுது, மகத்துக்கு போய் நீராடிட்டு உங்கள் முன்னோருக்கு நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கக்குள்ள உங்களுடைய அந்த 8ஆம் இடத்ததியோடைய பாதிப்பு குறையும். இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற எங்கள் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்களாம் பழைய மாணவர் தான், இன்னமும் எங்களை ஐயா வந்து கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு கௌரவப்படுத்தி நீங்களும் வாங்க எல்லாருக்கிட்டேயும் உங்களை பற்றி தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்த எனது முதல் குருவும் எனக்கு மட்டும் அவருக்கு மட்டுமே மாணவியான வேற எந்த குருநாதர்கிட்டையும் இந்த கலையை நான் கற்றுக்கல. எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்களாம் ஏதோ ஒரு கிராமம், இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் இந்த பயம் இருக்குதா, அது மனசுக்குள்ளே இருக்கு. அப்படி பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காத பேசுகிறோம். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் 88 38 36 81 87 தென்றல் பெண்ணாடம். போன பயணி மீட்டிங்கில் பேசக்குள்ள சென்னையிலேருந்து கால் வந்தது, பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். முத்துப்பாண்டி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பு. 8ஆம் பாவத்தை பற்றி மிக தெளிவாக பேசிய நமது பெண்ணாடத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தென்றல் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.